ஹாய் ஃபுடீஸ், இன்றைக்கி கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கார்ன் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கார்னை கழுவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த கார்னை போட்டு ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 minutesக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், கரெக்டாக 2 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா, ஒரு எவ்வளோ போர்ஷன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் போர்ஷன் நீங்கள் மைதா எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் கோபி மசாலா நான் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. இது ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லாட்டியும் நீங்கள் ஜஸ்ட் இந்த வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டுமே யூஸ் பண்ணலாம். நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த முறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே ஜூஸியாகவும் இருக்கும், வெளியே முறுன்னு இருக்கும். சின்ன பிஞ்ச் போட்டால் போதும். ஸோ இதை நல்லா ட்ரையாகவே அப்படி எல்லாத்தையும் இந்த மிக்ஸை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா ரிஃபைண்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கணும். கட்டி இருந்தால் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒரே மாதிரி ஈவனாகவும் மிக்ஸ் ஆகிடுச்சு, கட்டி எதுவும் இல்லை. இப்போ நம்ம அந்த வேக வச்ச கார்ன் இருக்கு இல்லையா, வேக வச்ச கார்னை தண்ணி இல்லாமல் அப்படியே ஜஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்து இந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த பவுடரில் அப்படியே டேரெக்டாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல, பட் அந்த கார்ன்லேயே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்குது, ஸோ அதுவே போதும். இந்த வேக வச்ச கார்னை போட்டு அதுவும் ஒரே மாதிரி ஈவனாக கட்டி இல்லாமல் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes ஊற வச்சிங்கன்னா போதும். 5 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, சும்மா ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு இது அப்படியே வேக வச்சு, ஆனால் இது போட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே இதை கொஞ்சம் உடச்சி விடணும், இல்லை ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இதை உடச்சி விட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். 2 சைடுமே நீங்கள் முடிஞ்சால் அப்படியே திருப்பி போட்டு வேக வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை வேக வைக்கிறதுல 2 தடவை வேக வைக்கணும். ஸோ இது நீங்கள் போட்டதையுமே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் அப்படியே ஸ்லோவாக இதை குக் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 minute கூட வேக வைக்க தேவையில்ல, டக்குன்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மசாலா எண்ணெயில் போட்டதையுமே அதில் குக் ஆகிடும். இது இப்போ ஓரளவுக்கு கோல்டன் எல்லோ ஷேடில் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம திரும்ப இன்னொரு தடவை ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா அந்த எக்ஸஸ் ஆயிலும் இருக்காது, இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப எண்ணெயில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிடும், ப்ளஸ் கலர் மாறிடும். கலர் மாறாமல் இந்த கோல்டன் எல்லோ ஷேட்லேயே எடுக்க பாருங்கள். இந்த டிஷ்ஷெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக். ஸ்கூல்லேருந்து டயர்டாக வருவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக வெறும் கார்ன் அந்த வேக வச்ச கார்ன் சும்மா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பி ஸ்டைல் செஞ்சு கொடுத்திங்கன்னா இது உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 kg கார்ன் வாங்கி செய்யுங்க, இல்லைனா பத்தாது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெடி. இதுக்கு நம்ம வந்து ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ஸ்லைட்டாக சால்ட்டும் சாட் மசால் இருந்தால் சாட் மசால் வேணும்னு பிடிக்கும் அப்படின்னா சாட் மசால் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சால்ட் மட்டும் போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. அதை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.